வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வால்யூம் அப் டவுனு அப்புறம் வந்து பவர் பட்டன் இது மூணுமே யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதுனால அந்த வால்யூம் பட்டன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி அது ப்ராப்ளமாக இருக்கும்போது நம்ம மொபைலுக்குள்ளேயே, அதாவது அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே அதை எப்படி எடுத்துகிட்டு வருது ஷார்ட்கட்டில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, முதல்ல வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அக்சஸபிலிட்டி ஆப்ஷன்ஸ் போங்க. போய்ட்டு அக்சஸபிலிட்டி மெனு அப்படின்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காட்டுது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து ஆன் கொடுக்கணும். ஆன் கொடுத்திங்கன்னா அது என்னென்ன பண்ணணும் அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் காட்டும். நம்ம அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த க்ரீன் கலரில் 3 டாட் தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து அந்த பட்டன். இந்த பட்டன் வந்து லைட்டாக வேணுமா, கொஞ்சம் பெருசாக வேணுமா, யூஸ் பண்ணாதப்போ டிம்மாக வேணுமா, இதெல்லாம் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேக் போனீங்கன்னா இந்த அக்சஸபிலிட்டி பட்டன் காட்டுது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மாலு இது வந்து பெருசாக வேணும்னா இந்த மாதிரி பெருசாக அந்த பட்டன் வந்து பெருசாக தெரியும், சின்னதாக வேணால் சின்னதாக தெரியும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பட்டனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வால்யூம் டவுன் இருக்கு பாருங்கள், இது வந்து நீங்கள் அழுத்தினீங்கன்னா நம்ம திருப்பி ஒரு ஸ்டெப் குறையும், திருப்பி அழுத்தினீங்கன்னா திருப்பியும் ஒரு ஸ்டெப் குறையும். இந்த மாதிரி வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் பண்ணுறதும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸ் பாருங்கள் குறையுது பாருங்கள், இப்போ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் பண்ணிட்டு திருப்பியும் நான் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். திருப்பி இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ரைட் சைடு திருப்பினீங்கன்னா செட்டிங்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ரியல்மியில் ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர் தான் நான் சொல்கிறேன். இது நிறைய மொபைல் இருக்குது, ஆண்ட்ராய்டு மொபைலில் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து சைடில் இந்த பட்டன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வருதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி அதுக்கு உண்டான ஷார்ட்கட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து டக்குன்னு ஆன் அவுட் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. ஏன்னா வால்யூம் பட்டன் அப் அண்ட் டவுன் வந்து முக்கியமான நேரத்தில் கழுத்து இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மொபைல் டிப்ஸ் வேணும்னா மொபைல் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.